இன்றைக்கி நம்ம கோழி குழம்பு பார்க்க போகிறோம். இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு பட்டை, லவங்கம், ஒரு ஸ்டாரு போட்டிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், நீட்டு வாக்கில் அதை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேன். முருங்கைக்காயும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போது கறி அலசி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு 2 ஸ்பூனு. சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம தக்காளியை கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காய் கூட அதை சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டும் இருக்குது. இப்போது நம்ம விசில் போட்டுருவோம். போட்டாச்சு. 2 விசில் வந்ததை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் அடங்கிடுச்சு. குழம்பு ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம கோழிக்கறி கூட முருங்கைக்காவும் நம்ம உருளைக்கிழங்கும் போட்டு வச்சுருக்கோம். நல்லா செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். இது எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். குழம்பு